கேரளா போனவருக்கு இங்கே வர டைம் இருக்காதா? சொதப்பும் காங்கிரஸ். ஸ்டாலினை தவிக்க விடுகிறாரா ராகுல்? கேரளாவில் பம்பரமாக சுழலும் ராகுல் காந்தி தமிழகத்தின் பக்கம் இன்னும் தலை காட்டாதது ஏன்? பிரதமர் வேட்பாளர் என ராகுலை முன்மொழிந்த ஸ்டாலினுக்கு கைமாறாக கிடைப்பது ஏமாற்றம்தான் என்கிறார்கள். அரசியலில் நன்றி என்பது அகராதியில் இல்லாத வார்த்தை என்பார்கள். ஆனால் திமுக காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரை அது கொஞ்சம் கூடுதல் எடையுள்ள வார்த்தை. 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்தியாவின் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி தான் என முதலில் துணிச்சலாக முன்மொழிந்தவர் மு.க.ஸ்டாலின். அந்த பாசக்கார அண்ணனுக்கு இப்போது ஒரு சோதனை காலம். கடந்த சில நாட்களாக கேரளாவின் கண்ணூர் முதல் கோட்டயம் வரை ராகுல் காந்தியின் பிரச்சாரம் அனல் பறக்கிறது. இடதுசாரிகளை ஒருபுறம் சாடினாலும் அங்குள்ள தொண்டர்களுடன் செல்ஃபி, டான்ஸ் என ராகுல் செம குஷியாக இருக்கிறார். ஆனால் பக்கத்து மாநிலமான தமிழகத்தில் தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையிலும் ராகுலின் பிரச்சார அட்டவணையில் தமிழ்நாடு என்கிற வார்த்தை இன்னும் மிஸ்ஸிங். கேரளாவில் ராகுலுக்கு வயநாடு தொகுதி சென்டிமெண்ட் இருக்கிறது சரி. ஆனால் தமிழகத்தில் தானே அவருக்கு அதிக இடங்களை ஒதுக்கி திமுக ராஜ உபசாரம் செய்கிறது. அங்கே ஓட்டு கேட்க வராமல் இங்கே முகாமிட்டிருப்பது நியாயமா என அறிவாலயத்தின் 2ஆம் கட்ட தலைவர்கள் முணுமுணுக்க தொடங்கிவிட்டார்கள். திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் விரிசல் என சொல்ல முடியாது. ஆனால் ஒருவித இறுக்கம் இருப்பதை மறுக்க முடியாது. இதற்கு பின்னால் சில காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அதிகார பகிர்வு விவகாரம். கடந்த ஜனவரி மாதம் கனிமொழி மூலமாக ராகுல் காந்தி ஆட்சியில் பங்கு என்ற ஒரு குண்டை வீசினார். கூட்டணி ஆட்சிதான் காலத்தின் கட்டாயம் என்பது காங்கிரசின் வாதம். ஆனால் தனிப்பெரும்பான்மைதான் திமுகவின் பாணி என ஸ்டாலின் கராராக மறுத்துவிட்டார். இந்த ஈகோ யுத்தம் ராகுலின் வருகையை தள்ளி போடுகிறதோ என்கிற சந்தேகம் எழுகிறது. விஜய் ஃபேக்டர். தமிழக அரசியலில் இப்போது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு புதிய சவாலாக உருவெடுத்துள்ளது. இந்த சூழலில் ராகுல் காந்தி வந்து ஸ்டாலினுக்கு வலு சேர்க்க வேண்டியது அவசியம் என திமுக எதிர்பார்க்கிறது. ஆனால் ராகுலோ முதலில் கேரளா, பிறகுதான் மற்றவை என பிடிகொடுக்காமல் இருக்கிறார். ராகுல் காந்தியை பொறுத்தவரை கேரளா என்பது அவரது அரசியல் புகலிடம். ஆனால் ஸ்டாலினை பொறுத்தவரை ராகுல் என்பது தேசிய அளவிலான அவரது முக அடையாளம். ஆனால் ராகுலின் இந்த தாமதம் தமிழக காங்கிரசாரையே தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தியுள்ளது. கேரளாவில் கம்யூனிஸ்டுகளை எதிர்க்கும் ராகுல் அதே கம்யூனிஸ்டுகள் அங்கம் வகிக்கும் திமுக கூட்டணியில் எப்படி ஒரு மேடையில் பேசுவார் என்கிற அரசியல் முரண்பாடுகளும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்கிறார்கள் டெல்லி வட்டாரத்தில். அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, பகைவனும் இல்லை. ஆனால் ஸ்டாலின் காட்டிய அதே அஃபெக்ஷனை ராகுல் திருப்பி தருவாரா? அல்லது கேரளா என்னுடைய மாநிலம், தமிழ்நாடு என்னுடைய கூட்டணி என்கிற கணக்கோடே கடந்து செல்வாரா?